ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரேஷன் புழுங்கல் அரிசி வச்சு ரொம்ப ஈஸியாக சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. அது இதுன்னு நிறைய பொருளும் தேவைப்படாது. 2 பொருளில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவு வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன். இதை நான் நல்லா ஒரு 4 நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துருக்கிறேன். ஏன்னா அரிசியில் வந்து நிறைய தூசியெல்லாம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சதுக்கப்புறமா அந்த ஸ்வீட் செய்ய யூஸ் பண்ணுங்கள். டைரெக்டாக ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதை நம்ம ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ட்ரை ரோஸ்ட் மட்டும் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அரிசியெல்லாம் நமக்கு நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். நம்ம சேனல்லே நிறைய ரேஷன் ரைஸ் ரெசிபி, வெரைட்டி ரெசிபி இருக்குது. அதோட லிங்க் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துடலாம். இப்போ இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக நமக்கு ஆறி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பேட்சாகவே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து நல்லா வந்து பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துடலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 1 கப் அளவு வந்து வெல்லம் சேர்த்துருக்கிறேன். இது ஓரளவு மீடியமான ஸ்வீட்டாக இருக்கும். நல்ல ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 1.25 கப் வரை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற சர்க்கரையில் வந்து தூசியெல்லாம் இருக்காது. அதனால் டேரெக்டாக சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இருக்குன்னா ஒரு கப் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு 2.5 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்கிறேன். 1 கப் வந்து அரிசிக்கு 1 கப் அளவு வந்து சர்க்கரை, 2.5 கப் அளவு வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். முன்னாடி இருந்ததை விடையும் கூட கொஞ்சம் நல்லா திக்காகி வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நெய் வந்து சேர்த்துருக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக வந்து கேஷ்யூ எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் வந்து பாதாம் எடுத்துருக்கிறேன், அப்புறமா கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட கையில் எந்த நட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி கூட நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம இதை வந்து நல்லா வந்து நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சிடலாம். நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்ததுக்கப்புறமா மீதி வந்த நெய் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் இல்லைனா ஆயில் ஏதாவது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அரிசி, சர்க்கரைலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே நல்லா வந்து திக்காக ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், முன்னாடி இருந்ததை விட நல்லா வந்து திக்காக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வந்து அரிசி வந்து வறுத்து அரைச்சிருந்தோம்ல, அந்த டைம்லேயே நீங்கள் வந்து ஒரு 1/2 கப் அளவு வந்து தேங்காய் துருவல் கூட வந்து சேர்த்து ஆட் பண்ணி செய்யலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் செஞ்சுருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வந்து திக்காக்கி பேன்லேருந்து விட்டு வந்ததுக்கப்புறமா நமக்கு வந்து ரவை உப்புமாலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நமக்கு வந்து உதிரியாக வரணும். அது வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் வந்து வாசனைக்காக வேண்டி ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து வெறும் ஏலக்காய் மட்டும் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நமக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி ரவை மாதிரி உதிரியாக வரதோடையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆகும் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரதுக்கு. இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். நிறைய பொருளும் இல்லை, ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரையும் ரைஸும் இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஃபைனலாக இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவு வந்து நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்பப்போ கூட நீங்கள் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக நல்ல வந்து சாஃப்டான ஒரு ஸ்வீட்டு. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போதெல்லாம் நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு கொடுங்க. ஒரு முறை அந்த ஸ்வீட் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க. அந்த அளவு சூப்பரான சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே மேலே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் இது கூடவே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ரேஷன் ரைஸ் வச்சு இதுவரை இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.